வணக்கம். இன்னைக்கு நம்ம வெங்காய ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். நான் இதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ இதுல தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்தது நம்ம வெங்காயத்தை அரைச்சு எடுத்துக்கலாம். நான் இதுக்கு 1/4 கிலோ வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். கூடவே 10 பல் பூண்டு, 2 வரமிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா நம்ம அடுப்புல வாணலி வச்சிடுங்க. வாணலி நல்லா சூடான பிறகு நம்ம அரைச்ச வெங்காய விழுதை இதுல சேர்த்துடுங்க. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயத்தை நல்லா நைஸா அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கரகரப்பா அரைச்சா போதும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்ப 20 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு பாருங்க, வெங்காயத்துல உள்ள தண்ணியில நல்லா வத்திடுச்சு. இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ நம்ம இது கூட புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அதுல உள்ள கசண்டையெல்லாம் நீக்கிட்டு அந்த புளிக்கரைசலை இதுல சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது 10ல இருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்த்தீங்கன்னா ஊறுகாய் சீக்கிரமா கெட்டுரும். அதனால தண்ணி கொஞ்சம் கூட எதுலையுமே சேர்க்காதீங்க. இப்ப பாருங்க, 15 நிமிஷத்துக்கு அப்புறமா புளிக்கரைசல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்ப நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாணலி எடுத்துக்கலாம். வாணலி நல்லா சூடான பிறகு அதுல ஒரு 100 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊத்துனீங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுல 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் வெந்தயப்பொடி ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. லாஸ்டா ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். இப்ப இந்த எண்ணெயை ஊறுகாயில எடுத்து கொட்டிடலாம். இப்ப இந்த ஊறுகாய் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஊறுகாயோட புளிப்பையும் காரத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்காக 1/2 டீஸ்பூன் வெள்ளைப்பொடி சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கொதிக்க விட்டுருங்க. ஊறுகாயில உள்ள எண்ணெயெல்லாம் தனியா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம்.
இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு பாருங்க சுவையான ஊறுகாய் தயாராயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.